அரசியல் களத்திலேயே இல்லாத ஆட்களை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு நாம் தமிழரை நீங்க சுட்டி காட்டுறீங்க. ஓகே, பாரதிய ஜனதா கட்சி அரசியல் இல்லையா? ஒன்றியத்துல அவர்கள் தான் ஆளும் கட்சி. ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பரவலாக பல மாநிலங்கள்ல ஆளக்கூடிய கட்சி. இன்றைக்கு அவர்கள் திருப்பரங்குன்றத்தை வைத்து பண்ண ஒரு விடயம் ஒட்டுமொத்தமான தமிழகத்துல பொதுநிலையை ஏற்படுத்தி இதை பத்தின ஒரு பார்வை கூட உங்களால் வைக்க முடியவில்லையே திரு விஜய், எதற்காக? அப்போ இன்றைக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கிளை கட்சி ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற அந்த கூற்று உண்மையாகுது இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்திலையும் உங்களுடைய பங்களிப்பு அரசியல் தலைவராக என்ன இருக்கணும்? ஒன்றியத்துல இன்றைக்கு மக்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய திமுகவினுடைய அரசாங்கம் போராடி கொண்டு இருக்கிறது. அது திமுகவினுடைய அரசியல் பார்வை. ஓகே, நீங்க அதை பேச வேண்டாம். ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்கு நீங்கள் அரசியல் பண்ண வந்திருக்கிறீங்க. அவர்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இன்றைக்கு காலம் தாழ்த்துறார்கள். சரி, அதையும் நீங்கள் பேசல. திருப்பரங்குன்றத்துல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பொதுநிலையை ஏற்படுத்தினாங்க இல்லையா? அதை பத்தி ஏன் உங்களுடைய அதுக்கு அடுத்த நிகழ்வு உங்க நிகழ்வு தான் பெரிய நிகழ்வாக இன்றைக்கு மக்கள் கூட்டத்தை நடத்துறீங்க. அப்ப இதை பத்தின ஒரு வார்த்தை கூட அதை பேசாதது எந்த விதத்துல நியாயம்? இன்றைக்கு தமிழக அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வீரியமாக நாங்கள் முன்னாடி வருவோம், மத ரீதியான பல மோதல்களை உண்டு பண்ணுவோம், டிவிசிவா பல இனக்கலவரங்களை உண்டு பண்றதுக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணிகளை அவர்கள் செய்து கொண்டே வரும்போது இன்றைக்கு கீழ்த்தட்டிலிருந்து இருக்கக்கூடிய மக்கள், கொஞ்சம் முன்னேறி கொண்டு வரக்கூடிய மக்களுக்கான பல்வேறு சலுகைகளை இந்த 70 ஆண்டு காலத்துல அது போத் அதிமுக அண்ட் திமுக ரெண்டுமே பண்ணிருக்காது. நம்ம ஒரு கட்சிக்கு மட்டும் இதை கிரெடிட்டை கொடுக்க முடியாதுங்கிற பார்வை எனக்கு எப்பவுமே உண்டு. அப்போ நீங்கள் இன்றைக்கு அந்த அத்தனையும் கபலீகரம் செய்யறதுக்காக வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஏன் ஒரு கிஞ்சித்தும் ஒரு வார்த்தை கூட விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க விஜய்? அப்போ உங்களுடைய ஒரு அஜெண்டா என்ன அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுடைய ஒரு ஐயமாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு இது ரொம்ப சீரியஸான ஒரு ஐயமாக இருக்கிறது.